வணக்கம் காவேரியன்ஸ். ஷேர் மார்க்கெட் இன்றைக்கி டவுனாக தான் இருக்குது. ஸோ நேற்று எப்படி குறைஞ்சதோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் குறைஞ்சிருக்கு. அந்த ஈரான் இஸ்ரேல் இருக்குது பாருங்கள், அதோட போர் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கிறனால இந்த மாதிரி அன்சர்டன்ட்டி இருக்க தான் செய்யும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இது வார் வந்து உடனே முடிவுக்கு வர்ற மாதிரியும் தெரியல. அது எஸ்கலேட் ஆகிட்டே தான் போகும் போல் இருக்குது. ஏன்னா இஸ்ரேலோட அம்பிஷன் இல்லைன்னா அமெரிக்கனோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஈரான் வந்து நியூக்ளியர் பாம்ப்ஸு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அந்த கேப்பபிலிட்டி வந்து அவங்களுக்கு கிடைக்கக்கூடாது. அதுதான் அவங்களுடைய எய்ம். அண்டு ஈரான் வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டு. என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணி அந்த நியூக்ளியர் கேப்பபிலிட்டி எப்படியாவது அச்சீவ் பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி எய்ம்ஸ் இருக்கிறனால தென் டெஃபினட்டாக வந்து இந்த வார் உடனே முடிவுக்கு வராதுன்னு தான் எடுத்துக்கணும் நம்ம. ஸோ நமக்கெல்லாம் எங்கே இது இருக்குது அப்படின்னா, கவலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தா, அவங்க அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ன்னு சொன்னோம் பாருங்கள், நேற்று கூட அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், காமிச்சிருக்கேன் எங்கே இருக்குன்ட்டு. அங்கே தான் வந்து 20 மில்லியன் பேரல்ஸ் பர் டே வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. கட்டார், சவுதி அரேபியா, தென் பஹ்ரைன், ஒமான், அந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து இன்க்ளூடிங் ஈராக், அங்கேருந்து அந்த இது மூலமாக தான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டுக்கு. ஸோ அதில் ஏதாவது ஈரான் பிளாக் பண்ணி வச்சாங்கன்னா தென் அந்த ஆயில் ப்ரைஸ் வந்து கிராஷ் ஆகும். ஈவன் $120 கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் அது மாதிரி நடக்கலை, பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அதனால் அன்சர்டன்டி நிறைய இருக்கிறனாலையும் ஷேர் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும். ஆனால் நேற்று ஒன்று இது நடந்திருக்கு. விஷால் மெகா மார்ட் அப்படின்னு ஒரு கம்பெனி, ரீசெண்ட்லி லிஸ்டட் கம்பெனி, December 24 தான் லிஸ்ட் ஆச்சு. 78 நினைக்கிறேன் அந்த ப்ரைஸில் தான் அந்த ஐபிஓ வந்தாங்க. அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆர் த க்ளோஸ் டு த ப்ரமோட்டிங் குரூப் வந்து ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் ஷேரை வந்து நேற்று விற்றுருக்காங்க. ஒர்த் அபவுட் 10,000 crores ஆஃப் த ஷேர்ஸ் விற்றுருக்காங்க. அபவுட் 115 rupees அந்த மாதிரி. இன்றைக்கி வந்து அதனாலேயே ப்ரைஸ், அந்த ஷேரோட ப்ரைஸ் ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ ஒரு 10,000 crores வந்து மார்க்கெட்டில் ரைஸ் பண்ண முடியுது அப்படின்னா, அப்போ எதை காமிக்குது அப்படின்னா, நம்மளுடைய ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இன்றைக்கி வந்து பிளேயர்ஸ் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்காங்க மார்க்கெட்டில். முன்னாடிலாம் எஃப்ஐஐஸ் இருப்பாங்க, கொஞ்சோடு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் இருப்பாங்க. இப்போ பாருங்கள், டொமஸ்டிக் பிளேயர்ஸில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டொமஸ்டிக் பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. ஒன்று வந்து ரிட்டைல் இன்வெஸ்டர்ஸ், நீங்களும் நானும் மாதிரி டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொன்று வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு, தென் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இப்போ பென்ஷன் ஃபண்ட்ஸே நிறைய பேர் வந்துட்டாங்க. இபிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, என்பிஎஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இதை தவிர பார்த்தா போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸ் வர இருக்காங்க, பிஎம்எஸ், இப்போ ஆல்டர்னேட் இன்ஸ்டிடியூஷன் ஃபண்டிங், அந்த மாதிரி பீப்புளும் இருக்கிறாங்க. ஸோ இதை தவிர லாட் ஆஃப் ஸ்பெக்குலேஷன்ஸ் இருக்குது, எஃப்என்ஓ அந்த மாதிரி. ஸோ இதனால் நிறைய பிளேயர்ஸ் இருக்கிறனால நீங்கள் வந்து அன்சர்டன்டி நிறையா இருந்துச்சுன்னா மார்க்கெட் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே போகும். ஜஸ்ட் ஒரு குட் நியூஸ் வந்துச்சா டக்குன்னு மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால தான் இந்த ஏற்றம் இறக்கம் அதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நான் இன்றைக்கி இம்பார்ட்டண்ட் டாபிக் என்ன பேச போகிறோன்னா, 2 இம்பார்ட்டண்ட் டாபிக் நான் பேச போகிறேன். ஒன்று வந்து இந்த நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸு, எஸ்பெஷலி ஆர்இசி அண்ட் பிஎஃப்சி அண்ட் அந்த கம்பெனி, அப்புறமேல் வந்து டேட்டா பேட்டர்ன்ஸ். இந்த 2 கம்பெனியை நான் ஏன் எடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிட்ருக்கு, இன்னும் ஃபர்தராக குறையிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அப்புறம் சிஆர்ஆரும் செப்டம்பர்லேருந்து குறைய போகுது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா தென் வந்து தெர் இஸ் அ சான்ஸ் இந்த என்பிஎஃப்சிக்கெலாம் அட் அ லெஸர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அவங்க வந்து ரைஸ் பண்ண முடியும் லோனு. அப்போ வந்து இதனால் இவங்களுடைய நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் இம்ப்ரூவ் ஆகும், இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் பெட்டராக இருக்கும். நம்ம பேங்க்லலாம் பார்த்தோம், பட் செப்டம்பரில் ஆன்வர்ட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து சிஆர்ஆர் குறையிறனால அவங்களுக்கு வந்து நிறைய பணம் வந்து அவங்களுடைய பணம் அவங்களுக்கே வரும். அந்த பணத்தை வந்து அவங்க லெண்ட் பண்ணலாம். அதனால் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினு, நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் நம்ம கூட பார்த்தோம் நம்ம. ஸோ இப்போ வந்து இது வந்து எப்படி என்பிஎஃப்சியை
அஃபெக்ட் ஆக போகுது. எஸ்பெஷலி இந்த என்பிஎஃப்சி தெர் இஸ் ஆர்இசி அண்ட் பிஎஃப்சி, அது எப்படி வந்து இதனால் பெனிஃபிட் அடையுமா இல்லையா அப்படிங்கிறத ஒரு எக்ஸசைஸ் பார்க்கலாம். அப்புறம் டேட்டா பேட்டர்னோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இன்னொரு இம்பார்ட்டன்ட் இது இருக்குது. தெர் இஸ் த ஃபெடரல் ரிசர்வ் வந்து இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க வெதர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்ற போகிறாங்களா இல்லையா அப்படின்ட்டு. ஏன் வந்து ஃபெட்ரு வந்து எவ்வளவோ வந்து ட்ரம்ப் வந்து அவர் ஃபோர்ஸ் பண்ணால் கூட ஜெரோம் பாலை அவர் வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டேங்கிறாரு. அதனால் அதுக்கு வந்து எந்த அறிகுறியும் அவர் காமிக்கலை அப்படின்னு தான் சொல்லணும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி ஈவினிங் தெரிஞ்சு போயிடும் என்ன நடக்க போகுதுங்கிறத. அண்டு ஏன் அது பண்ணுறாரு அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் வந்து ஸ்டேபிள் ஆகிடுதுன்னு சொல்லலாம். அவங்ககிட்ட 2.3 2.4 அது மாதிரி இருக்குது. பட் ஆனால் இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இந்த கன்சூமர் எக்ஸ்பெக்டேஷன், அதாவது அமெரிக்கன் பீப்புளில் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, இன்ஃப்ளேஷன் வந்து ஷூட்டப் ஆகும். ஏன்னா டேரிஃப்லாம் ரிவைஸ் பண்ணுறதுனாலையோ இல்லாட்டா புது இம்போசிஷன் வரதுனால டேரிஃப் வந்து ஃபர்தராக இன்க்ரீஸ் ஆகும் இன் டைம்ஸ் டு கம். அதனாலேயே இந்த இன்ஃப்ளேஷன் ஷூட்டப் ஆகிறதுனால ஃபெட் ரிசர்வ் சடனாக குயிக்காக இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிட்டாருன்னா திருப்பியும் அதை வந்து ரிவைஸ் பண்ண வேண்டி வரும் சப்போஸ் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. அப்படிங்கிற அந்த பயத்தினாலேயே இவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிற மாட்டேங்கிறாரு அப்படின்னு பரவலாக பேசப்படுது அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால் வந்து தோ ஆக்சுவல் இன்ஃப்ளேஷன் வந்து குறையிற ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் ஆனால் அவர் சொன்ன அந்த 2% ரீச் ஆகலை. இருந்தாலும் இந்த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப ஹையாக தான் இருக்கும், இல்லாட்டா இன்க்ரீஸ் ஆகுங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷனால தான் தென் இவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்கன் மீடியாலாம் இதை பற்றி பேசுது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்றைக்கி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையிறதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லும். அப்படி குறைச்சா மேபி ஒரு 0.25% அது வரைக்கும் குறைக்கலாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. பட் பார்ப்போம், இன்றைக்கி ஈவினிங் அது தெரிஞ்சு போயிடும். நாளைக்கு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். இப்போ கம்மிங் டு த ஆர்இசி அண்ட் பிஎஃப்சி, இப்போ வந்து இந்த ரெண்டு கம்பெனி பார்த்திங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி ஆர்இசி எடுத்துட்டிங்கன்னா 87% வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு தான் அவங்க வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் சாவரிங் ரேட்டிங் இருக்கும், அந்த டிஃபால்ட் இருக்கவே இருக்காது. ஆனால் 13% ஆஃப் தர் லோன் போர்ட்ஃபோலியோ பார்த்திங்கன்னா அது வந்து கிவன் டு த ப்ரைவேட் செக்டார். பட் எந்த ஏரியாவில் அவங்க வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இப்போ வந்து ஈவன் இந்த மெட்ரோ அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்க்கும் நிறைய ஃபைனான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு ஸோ இது வந்து ஒரு நியூ அடிஷன் அண்ட் நியூ டெவலப்மெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்டு ரெனியூவபிள் அசெட்ஸுக்கும் இவங்களோட த்ரஸ்ட் ஏரியா இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இன்ஃபேக்ட் இப்போ லேட்டஸ்ட்டு லோன் எல்லாம் எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி ரெனியூவபிள் அசெட்ஸுக்கு தான் போகுது. இவங்களும் ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோயிங் என்பிஎஃப்சியாக இருக்கிறாங்க. அண்டு இவங்க வந்து ஒரு சப்சிடரி ஆஃப் பிஎஃப்சி தான். அதனால் ஆர்இசியை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது பிஎஃப்சியும் சேர்த்து தான் பேசணும், நம்ம அதை வந்து தனியாக பேச முடியாது. அண்டு பட் இவங்களுடைய ஏரியா ஃபோக்கஸும் ஆல்மோஸ்ட் ஓவர்லாப்பிங் தான் சொல்லணும். பிஎஃப்சி என்ன செய்கிறாங்க ஆல்மோஸ்ட் அதே தான் இவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும் நம்ம. அண்டு பவர் செக்டாரில் வந்து ரெண்டு பேருமே நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறது உண்டு. எதர் ஜென்ரேஷனாக இருக்கலாம், டிரான்ஸ்மிஷனாக இருக்கலாம், இல்லை டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸாக இருக்கலாம். இதுக்கு வந்து நிறைய ஃபண்டிங் பண்ணுறாங்க. இவங்க வந்து மேஜர் போர்ஷன் வந்து கவர்மெண்ட் அண்டு ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு ஃபண்டிங் பண்ணுறதுனால இவங்களுடைய இது வந்து ஹைலி செக்யூர்டு அப்படின்னு தான் சொல்லணும் லெண்டிங். அண்டு அது டிஃபால்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் நில் அப்படின்னு தான் சொல்லணும். தெர் இஸ் நோ சான்ஸ் ஆஃப் டிஃபால்ட் அப்படின்ட்டு. பட் ப்ரைவேட் செக்டாருக்கு லெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் வந்து தெர் இஸ் அ பாசிபிலிட்டி இருக்குது டிஃபால்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு. வித் திஸ் இன்ட்ரொடக்ஷன் நம்ம அவங்களோட ரிசல்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 5876 crores அண்ட் காஸ்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து 7.11. இந்த ஃபண்டு தான் பிகாஸ் இந்த ரெப்போ ரேட்டு குறைஞ்சிட்டே இருக்கிறனால இவங்க வந்து ஃபர்தராக வந்து இந்த ரேட்டும் குறையிறதுக்கு குறைச்சி வாங்குறதுக்கு தான் இவங்க ட்ரை பண்ணுவாங்க நம்ம சொல்லலாம் இன் ஃபியூச்சரில். அண்டு சிஆர்ஏஆர் அது வந்து நம்ம பார்ப்போம்ல, கேபிட்டல் அடிக்வசி இது அது வந்து 25.99. என்பிஎஃப்சிக்கெலாம் 15% இஸ் அ நார்மல். பட் பேங்க்ஸுக்கெலாம் எஸ்பெஷலி லார்ஜ் பேங்க்ஸுக்கு ஒரு மாதிரி வச்சுருப்பாங்க அண்ட் அதர் பேங்க்ஸுக்கு வந்து பப்ளிக் செக்டாருக்கு ஒரு மாதிரி இருக்குது. பப்ளிக் செக்டார் பேங்க்லாம் 11.5%. அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து 5,66,000 crores அப்படின்னு சொல்லணும்.
நெக்ஸ்ட் வந்து இந்த க்ரோஸ் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.88 இருக்குது, ரொம்ப வெகுவாக குறைஞ்சிருச்சு. அண்ட் நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 0.38. அண்டு எதுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ரெனியூவபிள் அசட்ஸுக்கு தான். இப்போ ப்ரைஸ் டு புக்கு பார்த்தீங்கன்னா அபவுட் 1.4 இருக்குது, விச் இஸ் வெரி ரீசனபிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி இனிமேல் வந்து இந்த மாதிரி என்பிஎஃப்சி வந்து ட்ரெமெண்டஸாக க்ரோ ஆக போகுது. ஏன் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு என்வாயன்மெண்ட் குறையிறனாலையோ பாரோயிங் ஜாஸ்தி இருக்கும். அண்டு அதனாலேயே சொல்லிடலாம் வந்து இந்த இது கம்பெனி நல்லா க்ரோ ஆகும்ன்ட்டு. அப்புறம் செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இண்டஸ்ட்ரிக்கு பேங்க்ஸ் எல்லாம் ஃபண்டிங் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஒரு எம்எஸ்எம்இனா இமீடியட்டாக பண்ணுறாங்க, இல்லாட்ட ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ்னால் உடனே லெண்ட் பண்ணுவாங்க, இல்லாட்ட ப்ராப்பர்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக லோன் கொடுப்பாங்க. பட் வென் இட் கம்ஸ் டு இண்டஸ்ட்ரி அவங்க வந்து ரிலக்டன் அப்படின்னு சொல்லலாம், பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. அதனாலேயே சொல்லலாம் இந்த மாதிரி பிஎஃப்சி அண்ட் ஆர்இசியோட யூனோ த அசட் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி இம்ப்ரூவ் ஆகும். அண்டு க்ரோ ஆகிறதுக்கு கிரேட்டர் சான்ஸ் இருக்குது இன் ஃபியூச்சர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நியர்லி அபவுட் 400 கிட்டே இருக்குது. அண்டு புக் வேல்யூ பர் ஷேர் இஸ் 294 அப்படின்னு இருக்குது. இவங்களுடைய ஆர்ஓஇ அந்த மெட்ரிக்கு நம்ம ரெகுலராக பார்ப்போம்ல, அது கூட 21.46 இருக்குது. இது கூட எக்ஸலண்ட் ஆர்ஓஇ அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. இப்போ வந்து ஒரு இது சொல்லியிருக்கேன், இந்த ஆர்இசி அண்ட் பிஎஃப்சி ஏன் ரொம்ப நல்லா பண்ணுங்கிறத அதை மட்டும் பார்த்துட்டு குயிக்காக நம்ம வந்து டேட்டா பேட்டர்னுக்கு போயிடலாம். இட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ரெப்போ ரேட்டு குறைஞ்சிட்டே இருக்கிறனால இந்த கம்பெனி வில் டூ வெல். தென் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைய பாரோயிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃப்ரம் த கார்பரேட்ஸ் அஸ் வெல் அஸ் அ கவர்மெண்ட்டு. அண்டு அதனாலேயே இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸோ இல்லாட்டா கார்பரேட்ஸோ நிறைய பாரோ பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இவங்கள விட்டால் வேறு எந்த இன்ஸ்டிடியூஷனும் கிடையாது வேறு லெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனாலேயே இவங்ககிட்ட நிறைய பேர் வந்து இது கேட்பாங்க. அப்புறம் வந்து ஸ்ட்ராங் கேபிட்டல் பேஸு ரெண்டுக்குமே. அண்ட் அதே சமயத்தில் க்ரீன் எனர்ஜியில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் என்பிஏ டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது, அதனாலேயே சொல்லலாம் நம்ம. அப்புறமேலே இந்த கம்பெனி ஆல்சோ கன்சிஸ்டண்டாக டிவிடெண்ட் பேயிங் அண்ட் வந்து அட்ராக்டிவ் வேல்யூவேஷனில் இப்போதைக்கு இருக்குது. அதான் அந்த ப்ரைஸ் டு புக் சொன்ன பாருங்கள், இட் இஸ் ஒன்லி 1.4 அப்படின்ட்டு. இதனாலே இந்த ரெண்டு கம்பெனி நல்லா பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து இந்த கடைசி ஸ்டாக்கு இன்றைக்கி பார்க்க போகிறது அது வந்து பார்த்திங்கன்னா டேட்டா பேட்டர்ன்ஸ். அஃப்கோர்ஸ் இது வந்து சென்னை பேஸ்டு கம்பெனி அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டாரில் இருக்கிறனால அண்டு இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸும் ஃபினாமினலாக இருக்குது. இந்த லாஸ்ட் இயர் மட்டுமே ஏலி இவங்களோட ரெவென்யூ வந்து ஒரு 20 to 25% க்ரோ ஆகிட்டுருக்கு. அண்ட் இப்பிட்டா பார்த்திங்கன்னா 35 to 40% க்ரோ ஆகிருக்கு. இட்ஸ் அ ஃபினாமினல் க்ரோத்து. அதனாலேயே இந்த கம்பெனி நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம ஏற்கனவே இந்த கம்பெனி நம்ம டீல் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து இவங்களுடைய ரிசல்ட்ஸ் பற்றி பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசிலாம் பார்த்திங்கன்னா மோர் தென் 15% இருக்குது. ஸோ இது வந்து வெரி குட் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம எப்பொழுதும் எனிதிங் அபவ் 15 இஸ் அ குட் அப்படின்னு சொல்லணும். இவங்களுடைய கேஷ் ரிசர்வ்ஸ் வந்து 453 crores இருக்குது. ஸோ இது மாதிரி நிறைய குட் திங்ஸ் ஆர் தேர். இவங்களோட ஆர்டர் புக்கு பார்த்திங்கன்னா 7,298 crores வந்து இந்த வருஷத்தில் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குயிக்காக அவங்களோட ரெவென்யூ பார்த்தலாம். இதெல்லாம் வந்து கிவன் இன் மில்லியன்ஸு. ஸோ ரெவென்யூ வந்து 396 crores. அண்ட் இப்பிட்டா பார்த்திங்கன்னா 149 crores. இப்பிட்டா மார்ஜின் 37.7. நெட் ப்ராஃபிட் வந்து 114 crores. நெட் ப்ராஃபிட் மார்ஜின் வந்து 28.8%. அண்ட் க்ரோஸ் மார்ஜின் வந்து அபவுட் 48.9% அப்படின்ட்டுருக்கு. இவங்க எந்தெந்த செக்மெண்ட்டில் இருக்காங்க இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவங்க வந்து இந்த பிரம்மோஸ் இது மிசைல் பார்த்திங்க விச் ரீசெண்டாக வந்து இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்து ரொம்ப ஜாஸ்தி பேசப்பட்டுச்சு. இது சக்ஸஸ்ஃபுல்லாக டிப்ளாய் பண்ணி இவங்க எய்மெல்லாம் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதில் வந்து இவங்க இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரடார் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல. எங்கே போகணும், எப்படி போகணும், இல்லாட்டா இன்கமிங் இது வந்து என்னென்ன வருது. ஸோ இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அந்த கிரவுண்ட் பேஸ்டு பீப்புளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருக்கணும். அதில் வந்து இவங்க நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுதான் இவங்களுடைய மேஜர் கம்பனண்ட் அப்படின்னு சொல்லலாம். நியர்லி 52%. தென் எலக்ட்ரானிக் வார்ஃபேர். இப்போ எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு, இன்றைக்கி ட்ரோனு, மிசைல்ஸு, பிளேன்ஸ் இதை மாதிரி வச்சு தான் ஃபைட் பண்ணுறாங்க. நாட் வித் ஆர்மி அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஸோ தென் ஏஎம்சி
there is annual maintenance contract, then fire control system FCS அப்படிங்கிறது அது ஒரு 3%, electronic warfare வந்து nearly 16.7%, and avionics இது வந்து ஒரு important, there is a part of the electronic system அப்படின்னு தான் சொல்லணும். then naval அந்த மாதிரி, அப்புறம் others வந்து ஒரு 11.3%. இதுதான் இவங்களுடைய செக்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். இவங்களுடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா DRDO, there is a defense research, the government of India organization. இவங்க தான் the brain behind the BrahMos or ஆகாஷ் அந்த மாதிரி மிசைல்ஸ்க்கு. தென் வந்து கஸ்டமர் பிரம்மோஸ்னு தனியாகவே வச்சுருக்காங்க. இது வந்து ரஷ்யன் அண்ட் இந்தியன் கொலாபரேஷனில் ஆரம்பிக்கப்பட்டது. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸு, அப்புறம் அதர் டிஃபென்ஸ் PSUs. தென் எக்ஸ்போர்ட்டில் கூட இவங்க வந்து ஒரு 2.9% பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அண்ட் ஸோ தி DRDO தான் இவங்களோட பிக்கஸ்ட் கஸ்டமர் வித் நியர்லி 27% அவங்களோட தான் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அவங்களே தான் இவங்களுடைய பிக்கஸ்ட் கஸ்டமர். 55.3 ஆஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் ரெவன்யூ வந்து இவங்ககிட்ட தான் வருது அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இந்த ஆர்டர் புக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஆர்டர் வந்து 7,298 crores இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ரெடார் வந்து 55%, ஏவியானிக்ஸ் வந்து 32%, AMC 6.1% அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த கம்பெனி வந்து ரைட் இன் த ஹார்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் செக்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அதனாலேயே இனிமேல் வந்து இந்த மாதிரி கம்பெனிஸுக்கு தான் பாப்புலாரிட்டி ஜாஸ்தி, ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இன் ஃபியூச்சரில் வந்து இந்த வார்ஃபேர் வந்து இட் இஸ் நாட் ஆன் அ கிரவுண்ட் பேஸ்டு இருக்க போகிறதில்ல. இட் இஸ் ஆல் த்ரூ மிசைல்ஸு, ட்ரோன்ஸு, ஆன்டி மிசைல்ஸு அண்டு இந்த மாதிரி வார்ஃபேர் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து இந்த ரெடார்ஸு, எலக்ட்ரானிக்ஸ், ஏவியானிக்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பேசப்படும். இதிலலாம் இவங்க ஸ்பெஷலைஸ் பண்ணிகிட்ருக்கறனால இவங்க வந்து எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க அப்படின்னு தான் எடுத்துக்கணும். இவங்களுடைய பியர்ஸோட கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அதை வந்து இதிலேயே அட்டாச் பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க. நான் எதை வச்சு கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ்னு அனதர் கம்பெனி இருக்குது, பராஸ் டிஃபென்ஸ்னு அனதர் ப்ரைவேட் செக்டார் கம்பெனி இருக்குது. அதோட ரிசல்ட்ஸும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோட அட்டாச் பண்ணியிருக்கேன் உங்களுடைய பெனிஃபிட்டுக்காக. ஸோ இதுதான் இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸு. ஏன்னா டிஃபென்ஸ் செக்டார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் செக்டார். அண்டு வந்து NBFCயும் பை செப்டம்பர் அக்டோபர்லேருந்து இப்போ பண்ணுறதோட இன்னும் நல்லா பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த பட்சத்தில் வந்து இந்த 2 கம்பெனியும் எடுத்து நான் இன்றைக்கி அனலைஸ் பண்ணேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இட் இஸ் ஓன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் சொன்ன ஸ்டாக்கை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்கிட்ட ஒப்பீனியன் வாங்கிட்டு அப்புறமேல டிசைட் பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.